என்ன ஒரு வன்மம், என்ன ஒரு வஞ்சம், என்ன ஒரு பொறாமை. பிரஸ் மீட்ன்ற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா அண்ணன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கல்லு குடிக்கிறது தான் முக்கியம், கல்லூரிக்கு போறது முக்கியம் இல்லைன்னு பேசக்கூடிய ஆளாச்சு. மரம் ஏறி எப்படி கல்ல இறக்கலாம்னு சொல்லி கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு பேசுறவராச்சு. பெண்ணா பிறக்கிறதே சாபம்னு நினைச்சிட்டு இருந்த இந்த ஊர்ல இன்னைக்கு பெண் பிள்ளைங்க இவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்னா அதை ஏங்க மேடை போட்டு சொல்லக்கூடாது? எழுத்தாளர், டைரக்டர் இவங்களெல்லாம் வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க இத்தனை வருஷமா நீங்க மட்டும் என்ன பெரிய ராஜா பகதூர் ஃபேமிலியா? நாங்க சமூக நீதிங்கிற பேரை கட்டுறதுக்கு மட்டும் தான் வைக்கிறோம். நீங்க உங்க பசங்களை இவ்வளவு தமிழ் தேசியம் பேசுறீங்க, இவ்வளவு சமூகம் சார்ந்த பிரச்சனை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஆடு மாடு மேய்க்கணும், கல்ல இறக்கணும், மரத்தை ஏறணும், இதுதான் ஒரு தமிழருடைய பண்பாடுன்னு எல்லாம் பேசுறீங்க. உங்க பசங்களை என்னென்ன கல்லறக்க விட்டுருக்கீங்களா, இல்ல மரம் ஏறதான் விட்டுருக்கீங்களா? கண்டிப்பா ஆணித்தரமா சொல்ல முடியும், இது திராவிட மாடல் ஆட்சி தான், திராவிட இயக்கங்கள் தான் இதை சாதிச்சு காமிச்சிருக்கு. இதற்கு சொம்பு தூக்கலாம், அதுக்குன்னு இப்படி எல்லாம் சொம்பு தூக்க கூடாதுங்க. அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை தாங்க முடியாத இருக்கிற ஆளுங்கள்ல எந்த அளவுக்கு அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க அப்படிங்கறத இப்ப நிதர்சனமா இப்ப சமீபமா பார்க்க முடியுது அப்படின்னு தான் நினைக்கணும். அதுலயும் எல்லாத்துக்கும் முதன்மையா குரல் கொடுக்கிறவரு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தானே. என்ன ஒரு வன்மம், என்ன ஒரு வஞ்சம், என்ன ஒரு பொறாமை, என்ன ஒரு வைத்தெரிச்சல், என்ன இப்படி எல்லாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? பிரஸ் மீட்ன்ற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா அண்ணன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு எவ்வளவு ஒரு வன்மத்தை கக்கிருக்காரு தெரியுமா பிரஸ் மீட்ல? சரி, ஏதோ வந்து தமிழ்நாடு அரசு சொன்ன விஷயத்த ஏதாச்சும் குறை சொல்றீங்களா, இல்ல தமிழ்நாடு அரசு ஏதாச்சும் விஷயத்த செய்ய மறந்துருச்சா, இல்ல செய்ய தவறிடுச்சா, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி செஞ்சிடுச்சா, அதை பத்தி அண்ணன் விமர்சனம் பண்ணாரான்னு பாக்குறீங்களா? இல்லைங்க. அது எப்படி நாங்கெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம், அந்த குழந்தைங்களை நீங்க படிக்க வைக்கலாம், அப்புறம் யார் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது, மரம் ஏறுறதுன்னு எப்படிங்கறத சொல்லி கொடுத்து அந்த மாதிரி மரம் ஏற வைக்கணுமே தவிர எப்படி மரம் ஏறுற பொண்ணு பசங்க எல்லாத்தையும் கல்வியை படிச்சு நல்ல பட்டம் வாங்கி ஃபாரின் அளவுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியே மோசமான ஒரு பிரஸ் மீட்டுங்க. உண்மையாலுமே அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எத்தனையோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு குழந்தைங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சு மிகப்பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. இத நினைச்சு பாராட்டுறதுக்கு மனசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அதைய போய் ஒரு தவறான வகையில சித்தரிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசியிருக்காரு. நான் என்ன பண்றது, அவருதான் வந்து கல்லு குடிக்கிறது தான் முக்கியம், கல்லூரிக்கு போறது முக்கியம் இல்லைன்னு பேசக்கூடிய ஆளாச்சு. மரம் ஏறி எப்படி கல்ல இறக்கலாம்னு சொல்லி கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு பேசுறவராச்சு. இவரெல்லாம் எப்படி வந்து கல்விக்கான முக்கியத்துவத்தை பத்தி சொல்லும் போது, அதை பத்தின ஒரு விஷயம் நடக்கும்போது, அதுக்கான ஒரு விழா எடுக்கும் போது அதை ஏத்துக்கிறதுக்கான மனப்பான்மை வரும் அப்படிங்கிறது தாங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் ரொம்ப என்ன சொல்ல முடியும், இது என்ன அங்க வந்து பேசினவங்க நிறைய பேர், இவங்க என்ன பெரிய கல்வி அறிஞர்களா, இவங்களா வந்து பேசினதை நம்ம என்ன கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? அதுல வேற ஒருத்தர் வந்து பேசுறாரு, ஒரு இளையராஜா மாதிரியோ, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மாதிரியோ, இல்ல சச்சின் டெண்டுல்கர் மாதிரியோ ஆகுறதெல்லாம் விட படிச்சு பட்டம் வாங்குறது பெருசுன்னு ஒரு எழுத்தாளர் வந்து பேசியிருக்காரு. ஆனா அது அவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, அதையெல்லாம் நம்ம கேட்க முடியுமான்னு கேக்குறீங்க. எனக்கு புரியல. அவரு ரொம்ப தெளிவாதான் சொல்லியிருக்காரு. அதாவது படிக்காம சாதிக்கலான்னு 100 பேர் தாங்க இருப்பாங்க, ஆனா படிச்சு சாதிக்க முடியுங்கிறதுக்கு உங்களுக்கு உதாரணம் லட்சக்கணக்கில் இருக்கும். அந்த உதாரணத்தை எடுத்துக்கங்க. நீங்க படிச்சு மேல வாங்கன்னு சொன்ன அந்த விஷயம் அண்ணன் சீமான் அவர்களால ஏத்துக்க முடியல. வேற யார் சொன்னா ஏத்துக்குவாரு? மேல இருக்கிற RSS கும்பல் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்குவாரோ? இல்ல உங்க கிட்ட இருக்க வரக்கூடிய அசைன்மெண்ட் இப்படிதானா? இன்னைக்கு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இன்னைக்கு இவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு குழந்தைங்க எல்லாம் நல்லா படிச்சு மேல வராங்க, அதை போய் தடுத்து நிறுத்துற மாதிரி பேசுங்கன்னு சொல்லி அண்ணன் சீமானுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ என்னமோ, அதனாலதான் இந்த அளவுக்கு பேசியிருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுலயும் வந்து எவ்வளவு விஷயம், கிட்டத்தட்ட நான்
ஒண்ணு கேக்குறேனே, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, என்ன அப்படி என்ன கல்வியில வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, அப்படி கல்வியில வந்து நம்ம தேர்ந்து வந்துட்டோமா அப்படின்னு எல்லாம் பார்த்தா, உண்மைக்கே சொல்ல போனா அவ்வளவு கல்வி வளர்ச்சி ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஜிஆர் ரேஷியோ 46% தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. இந்த ஜிஆர் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா, வெறும் படிச்சு முடிச்ச குழந்தைங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அதாவது 18 வயசு வரைக்கும், அதாவது ஒரு 12 15 வயசுக்கு மேல, அதாவது கல்லூரிக்கு போற குழந்தைங்களுடைய கணக்குகளையும் எடுத்து யாரு கல்லூரி படிப்பை முழுமையா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கான ரேஷியோ தான் இந்த ஜிஇஆர் ரேஷியோ. அது இன்னைக்கு 46% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 50% கிட்டயே வந்துருச்சு அப்படிங்கிற தரவுகள் இருக்கு. இது எதை விட உயர்ந்து இருக்கு அப்படின்னா, சராசரி தேசிய சராசரியுடைய உயர்ந்து இருக்கு. அதை தாண்டி சைனா கூடி இதுல 43% தான். யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ் எல்லாம் கூட இதை விட கம்மியா இருக்கு. ஏன் இவ்வளவு? டெல்லி, நம்மளுடைய இந்தியாவில இருக்கக்கூடிய டெல்லி தலைநகர்னு சொல்லக்கூடும், அந்த டெல்லி கூட நம்மளுடைய ஜிஆர் ரேஷியோ விட ரொம்ப குறைவா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு நம்ம கொண்டாடுறதுல எந்த விதமான தவறுமே இல்லை. இதுல வந்து சீமானந்தன் பேசும்போது பாத்தீங்கன்னா, எப்படி முதலீட்டாளர்கள் விஷயம் எப்படி வந்துச்சு, எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் இந்த கல்வி தகுதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஞானி மாதிரியே பேச வேண்டியது. எல்லாமே வந்து சித்தரிச்சிருக்காங்க, ஏதோ வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறீங்களே, ஏங்க கொண்டாடக்கூடாது? நம்ம பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிச்சு மேல வராங்க. அதுவும் சாதாரண நீங்க எல்லாம் சொல்லுவீங்களே, இவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் செய்யலைன்னா ஏன் செய்யலன்னு கேக்குறீங்க, செஞ்சுட்டா எதுக்கு இவ்வளோ இத செஞ்சுட்டு பில்டப் கொடுக்குறாங்கன்ற மாதிரி கேக்குறீங்க. ஏங்க இன்னைக்கு அரசு பள்ளியில இருக்க குழந்தைங்க, தினக்கூலிக்கு போறவங்களோட குழந்தைங்க, அதை தாண்டி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சு சாதிச்சு, அதை தாண்டி அந்த குழந்தைங்களை என்ன தெரியுமா வந்து சொல்லுது, ஒவ்வொரு குழந்தைங்களும் மேடையில பார்க்கும்போது அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா இருக்குங்க. அவங்க சொல்லும் போதே, எங்க அம்மா அப்பாவை நான் நல்லா பார்த்துப்பேன், எங்க வீடு இவ்வளவு ஒழுகுற வீடா, ஓட்டு வீடா இருந்துச்சு, அதை மாத்தி கொடுக்க முடியும், இந்தாங்கப்பா என் முதல் மாச சம்பளத்தை உங்க கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம், ஏங்க இத இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாம் நிறைய விமர்சனம் வைக்குதுல, ஏன் நிகழ்ச்சி வைக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் வெளியே வர்றதே பெரிய விஷயம். இன்னைக்கு வெளியே வந்து இவங்களாம் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டுமே. இன்னைக்கு அதனால தானே இன்னைக்கு தெலுங்கானாவினுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்களே வந்து இதை பார்த்து தெலுங்கானாவிலும் திராவிட மாடல் ஆட்சி வரணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த கல்விக்கான தரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க வந்து நிதர்சனம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ரொம்ப ஏன் இதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, அதாவது அந்த மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி சிஎம் சார் அவர்கள் ரொம்ப ஆசையா கூப்பிட்டுருப்பாங்க, மேக்ஸ் டீச்சர் வாங்க உங்ககிட்ட பேசணும். அந்த பொண்ணு சொன்னதுலயே, எங்க வீட்டுல 3 பிள்ளைங்க, என்னெல்லாம் படிக்க கூடாதுன்னு தான் எங்க அப்பா சொன்னாரு. நான் வந்து இந்த நாத்து நடுற வேலை, களை பறிக்கிற வேலை, இந்த வேலைக்கெல்லாம் போய் அந்த காசை வச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்மே போட்டேன். ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த படிப்பு கிடைச்சனால நான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா வர்ற அளவுக்கு என்னோட தரத்தை நான் உயர்த்தி இருக்கேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்ல எத்தனை பேத்து கண்ணுல தண்ணி இருந்துச்சு தெரியுமா? அதை தாண்டி அந்த பிரேமான்ற ஒரு பொண்ணு பேசினாங்கல்ல, எங்க வீட்டுல 2 பொண்ணு பிள்ளைங்க, இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி பாருங்களேன். பெண்ணா பிறக்கிறதே சாபம்னு நினைச்சிட்டு இருந்த இந்த ஊர்ல இன்னைக்கு பெண் பிள்ளைங்க இவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்னா அதை ஏங்க மேடை போட்டு சொல்லக்கூடாது? அதுல பாருங்க, அந்த பிரேமான்ற பொண்ணு ரொம்ப இதா சொல்லிச்சு, எங்க அப்பா என்ன படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு, நானும் படிச்சேன், இன்னைக்கு இசிஇ படிச்சு முடிச்சிருக்கேன். ஆனா என் படிக்க வைக்கணும்னு போய் சொந்தக்காரங்க எங்க ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது, எதுக்கு பொட்ட பிள்ளை எல்லாம் படிக்க வைக்கிற, அது என்ன நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகத்தானே போகுது, பொட்ட பிள்ளைக்கு எல்லாம் இவ்வளவு செல்லம் கொடுக்காதுன்னு எங்க அப்பாவை நிறைய பேர் ஏசுனாங்க. இத்தனைக்கும் எங்க அப்பா சாதாரண ஒரு மேஷன் வேலைதான் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நான் எங்க அப்பாவோட ஆசைப்படி எதா இருந்தாலும் எனக்கு எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு பெண் பிள்ளை ஒரு மேடையில எல்லாத்து முன்னாடி சொல்லும் போது, இது எத்தனை பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு அச்சாரமா இருக்கும்.
சரி நம்மளும் இந்த பிரேமா மாதிரி சாதிச்சு வரணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் எத்தனை குழந்தைங்களுக்கு தோணும். எத்தனை பெண் பிள்ளைகளை பெத்த அம்மா அப்பாக்கு நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆம்பளை பையன் மாதிரி நம்ம பெண் பிள்ளைய படிக்க வச்சோம்னா அது கூட நம்மளை பார்த்துக்கும், அதுக்கு இந்த பொண்ணு உதாரணங்கிறது எவ்வளவு பேர் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு அந்த பிரேமா என்ன பண்ணா, அந்த ரொம்ப தயங்கி தயங்கி நிக்கினா, என்னம்மா ஏன் தயக்கத்தோட நின்றுட்டு இருக்கீங்கன்னா, இது எங்க அப்பா கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, அதை நான் எங்க அப்பாட்ட கொடுக்குறேன் அப்படின்னு. இவ்வளவு நாள் ஒரு மித்து இருந்துச்சுங்க. அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பையனா மட்டும்தான் முழு சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுப்பான், அது பொண்ணு கொடுக்குமா அப்படின்னு தான் சமுதாயத்துல நிறைய பேச்சுகள் அடிபட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு சம்பாரிச்சு எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும், எங்க அப்பானாலதான் இந்த அளவுக்கு வந்த அப்படின்றத உணர்ந்து அந்த மாச சம்பளத்தை எங்க அப்பா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த வாய்ப்பை எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் எங்களுடைய சிஎம் சார் அவர்களுக்கும், அதுவும் சிஎம் அப்பா அவர்களுக்கும் ரொம்ப நன்றின்னு. ஏங்க இதையெல்லாம் நம்ம வெளியே காமிச்சுக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இதுல சீமானந்தன் பேசும்போது சொன்னாரு, சமூக நீதி அப்படிங்கிறது கட்டடத்துக்கு மட்டும் தான் நாங்க பேர் வச்சிருக்கோமா. என்ன நல்லா போய் பாருங்க. உண்மையாலுமே ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது இத்தனை நாள் என்னென்னத்தையோ பேசி பேசி கத்தி கத்தி ஏதோ ஒரு தம்பிகள் கூட்டத்தை நீங்க கூட்டி வச்சிருந்தீங்க. பாவம் ஒரு நடிகர், நீங்க கிண்டல் அடிச்சு ரொம்ப இலக்காரமா பேசுனீங்களே, எழுத்தாளர், டைரக்டர் இவங்களெல்லாம் பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க இத்தனை வருஷமா கத்தி கத்தி பேசி பேசி ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருந்தீங்க, தம்பி கூட்டத்தை. அந்த தம்பிங்க கூட்டத்தை மொத்தத்தையும் ஆட்டைய போடுறதுக்குன்னு இன்னைக்கு ஒரு நடிகர் வந்திருக்காரு. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க கேக்குறீங்கல்ல, என்ன 2 படம் எடுத்துட்டா இயக்குனர்னா அவங்க எல்லாம் கல்வி நடத்தக்கூடிய அந்த விழாவுல பேசினா நாங்க கை கட்டி கேட்டுக்கணுமா அப்படின்னு. அப்ப நீங்க மட்டும் என்ன பெரிய ராஜா பகதூர் ஃபேமிலியா? இல்ல நான் உங்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல, உண்மையாலுமே நான் கேட்கிறேன், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க மட்டும் என்ன ராஜ பரம்பரையில இருந்து அப்படியே பயங்கரமா வந்தீங்களா? நீங்களும் படம் எடுத்து ஒரு இயக்குனரா இருந்து அதுல நடிச்சு ஒரு நடிகரா இருந்து இன்னைக்கு நீங்க மட்டும் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கீங்க. நீங்க இத்தனை வருஷம் மேடை போட்டு பேசி இத்தனை கூட்டத்தையும் கூட்டி வச்சீங்க. இன்னைக்கு அதையும் தூக்கி சாப்பிடுறதுக்கு இன்னொரு நடிகர் தான் வந்திருக்காரு. பாத்துக்கோங்கண்ணே, அந்த நடிகர் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு அறிவிழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நெறிப்படுத்துறது கூட இங்க ஆள் இல்ல. அப்ப நீங்கெல்லாம் அரசியலே பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா உண்மையாலுமே படிச்சு தனக்கு பிடிச்ச துறை திரைத்துறை அப்படின்னு சொல்லி அதுல சாதிச்ச சில நபர்கள் எல்லாம் அவங்களுடைய படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விஷயத்த வெளிக்கொண்டு இப்படி எல்லாம் இருந்துச்சு, நாங்கெல்லாம் படிக்கும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நாங்க படிச்சு இந்த துறைக்கு வந்தாலும் கூட எங்களுக்கான நிலை படிப்புங்கிறது ஒண்ணு இருந்தாதான் நாளைய தலைமுறை நல்லா இருக்குங்கிற ஒரு நல்ல விஷயத்த பகிரும் போது அதை எப்படி நாங்க கேட்க முடியும்? ஒரு இயக்குனர் சொன்னா நாங்க கேட்கலாமா அப்படின்னு பங்கமா நீங்க கேட்பீங்களா? இன்னொன்னு என்ன, அதான் அந்த சமூக நீதி வரனே, சமூக நீதிங்கிறது கட்டடத்துக்கு மட்டும்தான் பேரு. எப்படிதானோ எனக்கே புரியல. சரிண்ணே, நாங்க சமூக நீதிங்கிற பேரை கட்டடத்துக்கு மட்டும்தான் வைக்கிறோம், நீங்க உங்க பசங்களை இவ்வளவு தமிழ் தேசியம் பேசுறீங்க, இவ்வளவு சமூகம் சார்ந்த பிரச்சனை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஆடு மாடு மேய்க்கணும், கல்ல இறக்கணும், மரத்தை ஏறணும், இதுதான் ஒரு தமிழருடைய பண்பாடுன்னு எல்லாம் பேசுறீங்க. உங்க பசங்களை என்னன்னு கல்லறக்க விட்டுருக்கீங்களா? இல்ல மரம் ஏறதான் விட்டுருக்கீங்களா? இல்ல ஆடு மாடு போய் வள தம்பி, இல்ல மாட்டுக்கு தீவனம் எல்லாம் போடு, இல்ல ஆட்டை வளர்த்து எடுத்துரு, இது இல்ல மாட்டெல்லாம் குளிப்பாட்டு, இதெல்லாம் தான் நம்மளுக்கான விஷயம்ன்றத நீங்க காமிக்கிறீங்களா? இல்ல நீர்வளம், நிலவளம், கரண்ட், அது இதுன்னு நிலத்தடி நீர் அப்படின்லாம் பேசுறீங்களே, நீங்க என்ன சார் விவசாயம் பண்ணியா இத்தனை சொத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க? பிரஸ் மீட்ல பேசும்போது கூட சொன்னீங்களே, ஃபோர்ட் எண்டவர் கார் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபோர்ட் எண்டவர் கார் எப்படி சார் வந்துச்சு? சீமானன் அவர்களுக்கு ஃபோர்ட் எண்டவர் கார் எதன் மூலமா கிடைச்சது அதையும் சொல்லிடலாம்ல. ஏன்னா அவர் ஆடு மாடு மேய்ச்சி கிடைச்சதா, இல்ல விவசாயம் பண்ணி கிடைச்சதா, இல்ல கல்லறுக்கி கிடைச்சதா, இல்ல கல்லு குடிச்சு கிடைச்சதா, என்னென்ன? ஏன்னா நீங்க சொல்றதான் நாங்க திருப்பி கேட்கிறோம், நாங்களா ஒன்னும் சித்தரிச்சு சொல்லல. திரும்ப நான் வரேன், அந்த சமூக நீதி கட்டடம்னு சொன்னீங்க, இதுக்கு ஒரே ஒரு உதாரணம். ராஜேஸ்வரிங்கிற அந்த பெண், அந்த பாப்பா என்ன பண்ணிருக்காங்க, 12th நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்க அப்பா தவறிடுறாரு, எப்படி படிக்கணும்னு தெரியல. ஒரு பழங்குடி வகுப்பை சார்ந்த அந்த பெண் ஒரு மலை கிராமத்துல இருக்கிறாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எப்படியாச்சும் படிச்சாதான் அந்த குடும்பம் மேல வர முடியும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில அரசு உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில இருந்து படிச்சு இன்னைக்கு 12th முடிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அதை தாண்டி இன்னைக்கு IIT போயிருக்காங்க.
படிக்கிறதுக்காக. இத சாதிச்சு காமிச்சது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இப்போ சமீபத்துல, அதாவது இந்த 2024, 25 அந்த ஆண்டு முடிவுல கிட்டத்தட்ட 75 பேர் பக்கம் IIT வரைக்கும் போய் படிக்கிறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனைங்க. ஒரு காலத்துல நூல் போட்டவா மட்டும்தான் படிக்க முடியும். IITக்குள்ள போறதே உயர் சமூகத்தினர் தான், அவங்களுக்கு தான் அப்படிங்கறதா இருந்துச்சு. இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு சாதாரண மக்கள் கூடி போய் படிக்கிறோன்ற அளவுக்கு இன்னைக்கு உயர்த்திருச்சுல தமிழ்நாடு. அதுதான் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப வேக்காட்டா இருக்கு. இதுல எத்தனை பேர் பாருங்களேன், இதுல சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணன் அன்புமணி அண்ணன் பேசியிருக்காங்க. இதுல நிறைய ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர்கள் இல்ல இல்ல இல்ல. ஏங்க இல்ல இல்லங்கிறத நீங்க சுட்டி காமிக்கிறீங்க. சரி, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்குன்னு இவ்வளவு தரவுகளை நம்ம காமிச்சிருக்கோமே, இதை ஏத்துக்க ஏங்க உங்களுக்கு எல்லாம் மனசு வர மாட்டேங்குது? அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், கல்வி நிலையில பெரிய இவங்க ஒரு பிளாக் மார்க் இருக்கு. ஏன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெறும் 37.8% தான் படிக்கிற திறன் இருக்கு, அதுக்கு மேல இல்ல, அப்படி இப்படின்னு என்னமோ இந்த பிஜேபியில விவாதத்துல பங்கேற்கிற சூர்யா அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆசர் ரிப்போர்ட் இருக்கு, அது இருக்கு. எங்க நிதர்சனமா ஒரு விஷயம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், GR ரேஷியோ ரிப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி இன்னொன்னு, இந்த தரவுகள் எப்ப எடுத்தது, எந்த வருஷம் எடுத்ததுன்னு பாக்கணும். 2018 எடுத்ததெல்லாம் இன்னும் வரைக்கும் சொல்லிட்டே இருந்துட்டு இருக்க கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படிங்க இத்தனை குழந்தைங்க தேர்ச்சி பெற்று, அதுவும் நீங்க சொல்ற மாதிரி படிப்பு திறனே இல்ல, படிப்பு சொல்ற அளவுக்கு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்ல, அவங்களால முடியாது அப்படின்னு நீங்க சொல்றது உண்மைனா, எப்படிங்க நீங்க அரசு பள்ளியில படிச்ச ஒரு பொண்ணு ஜாப்பனீஸ் மொழியை இந்த அளவுக்கு சரளமா பேச முடியும்? அதை தாண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இன்னைக்கு நான் சவுத் கொரியா வரைக்கும் போய் அங்க இருக்க நானோ டெக்னாலஜி நான் கத்துக்கிட்டு வந்த 15 நாள் அங்க இருந்து, அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க, இல்ல அங்க இருக்கிற ஒரு லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணிருக்காரு பாருங்க. சாதாரண ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருந்து அந்த குழந்தை. ஏங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா பெரிய ஒரு விஷயம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் மட்டும் பெரிய சாதனை இல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டிக்கெட், என்னோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப், என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட லாங்குவேஜ் அக்வசேஷன், அதாவது லாங்குவேஜ் நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனைன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்துருச்சா அதை காமிங்க. இப்போ இந்த 4 வருஷத்துல திராவிட மாடல் ஆட்சி இதெல்லாம் நாங்க சாதிச்சிருக்கோம் அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா காமிக்கிறதுக்காக இந்த விஷயம் நடத்தி காமிச்சோம். அதே இந்த போன 10 வருஷத்துல இது நடந்துச்சா அப்படிங்கிறது விஷயம். இதுல வேற சுமந்த் ராமன் அவர்கள் பயங்கரமா ட்விட்டர் பக்கத்துல அவ்வளவு ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. அதாவது திராவிட இயக்கம் மட்டும்தான் இந்த மக்களுக்கான கல்வியை கற்றுக் கொடுத்துச்சு, அப்போ ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சு பட்டம் வாங்குற அளவுக்கு, அது IAS IPS ஆபீசர் ஆகுற அளவுக்கு இதற்கான அச்சாரத்தை போட்டதெல்லாம் திராவிட மாடல் தான், இந்த திராவிட இயக்கங்கள் தான் அப்படிங்கிறத நீங்க பேசுறீங்க அப்படின்னா, எப்படி மத்த மாநிலங்கள் எல்லாம் சாதிக்கலையா? அப்ப அங்க இருக்க IAS ஆபீசர்ஸ் எல்லாம் IPS படிச்சவங்க எல்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. நான் உங்ககிட்ட தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன் சார். ஆமா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட இயக்கம் தான். ஏன், இங்க ராஜாஜி அவர்கள் இருக்கும்போது குலக்கல்வி தான் கொண்டு வரணும்னு நினைச்சார். கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த 30,000 பள்ளிக்கூடத்தை மூடினார். ஆனா அதை நீ எப்படி மூடலாம், இங்க இருக்கிற குழந்தைங்க எந்த சாதியில பிறந்தாங்க, யாரு படிக்கணுங்கிற நிர்ணயத்தை நீங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட இருந்தெல்லாம் போராடி அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மீண்டும் திறந்து வைத்தவர் கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கு துணையா நின்று தன்னுடைய தடியினால் அத்தனை அந்த சாதி முடுக்குகளை எல்லாம் உடைச்செறிந்தவர் தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னா அதை மாற்றவே முடியாது. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும், ஏன் இன்னைக்கு மதிய உணவு கொடுக்குறோம், அது என்ன, நம்மளுடைய தாய் கழகமான நீதி கட்சியில தான் தொடங்கி வந்திருக்கு. இன்னைக்கு 50 வருஷத்துல ஏங்க ஒரு UP சாதிக்க முடியாதது, பீகார் சாதிக்க முடியாதது, குஜராத் சாதிக்க முடியாதது, ஏன் குஜராத்தோட ரேட்டிங் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 25 அந்த மாதிரியான சதவீதத்துல தானே இருக்கு. இன்னைக்கு அதையே நாங்க சாதிச்சு இன்னைக்கு 46% GR ரேஷியோ கொண்டு வந்து வச்சிருக்கோம்னு சொன்னா, உங்களோட குஜராத் மாடலை விட நம்ம மாடல் இன்னைக்கு சிறந்த மாடலா தானே இருக்கு. இது பொறுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பாருங்க, குஜராத்தினுடைய GR ரேஷியோ 21.3 தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு 51 டச் பண்ணியாச்சு, 51.4 அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா, இது
குஜராத் மாடலை விட ஏன் இந்த ஆரிய மாடலை விட சிறந்த மாடலா தான் இருக்கு. சரி, இப்போ சுமந்த் ராமன் அவர்கள் கேட்ட மாதிரியே வச்சுப்போமே, இதை நீங்க மட்டும்தான் சாதிச்சீங்களா, நீங்க மட்டும்தான் சாதிச்சீங்களா? ஆமா சார், நாங்க சாதிச்சோங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், நாங்க செஞ்சு காமிச்சிட்டோம். உண்மையாலுமே இன்னைக்கு கல்வி அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வீட்டுல சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கோ, அம்மா இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நினைக்கிறது எப்படியாச்சும் கல்வியை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு சேர்த்திடணும், நாம பட்ட கஷ்டத்தை நம்ம புள்ள படாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு கல்வி ஒண்ணுதான் மூலதனம், அதுதான் நிரந்தரம் அப்படிங்கறத எல்லாரும் யோசிச்சு இன்னைக்கு சாதாரண ஒரு நிலையில இருக்கிறவங்கல இருந்து பெரிய படிப்பு இருக்கிறவங்க வரைக்கும் கல்விக்கான முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் கொடுத்துட்டுதான் இருக்கும். அதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக தான் இன்னைக்கு அடித்தட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட, ஒரு வறுமை கோட்டுல கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட கல்வி சரியா போகுது, போய் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி இதை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு. இத தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகளே பாராட்டிட்டு இருக்கு. அப்படிங்கிற வகையில இன்னைக்கு அந்த குழந்தைகளை பெருமைப்படுத்துறதுக்காக, இது திராவிட மாடல் அரசு பெருமைப்படுத்துறதுக்கு இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வளர்ந்து வந்த அந்த குழந்தைங்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழா எடுத்து இந்த அளவுக்கு சிறப்பா நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க போய் சொல்லுங்க. மத்த பீகார் கிட்டயோ, குஜராத் கிட்டயோ, உங்க ஜி கிட்டயோ போய் சொல்லுங்க. எங்க தமிழ்நாடு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு, நம்மளும் ஏதாவது சாதிச்சிருப்போம்ல, கல்வியில நம்மளும் ஏதாச்சும் பெரிய லெவல்ல கொண்டு வந்துருப்போம்ல, அதெல்லாம் எடுத்து நம்மளும் ஒரு விழா எடுக்கலாம், இல்ல நம்மளும் எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லி காமிக்கலாம் அப்படிங்கறத நீங்க போய் சொல்லுங்க. ஏன்னா பஞ்சாப்ல இருந்து வந்த சிஎம் அவர்கள் கூட இங்க இருக்கிற காலை உணவு திட்டத்தை பார்த்து பாராட்டி, இதே மாதிரி நான் அங்க கொண்டு போய் எங்களுடைய ஸ்டேட்ல செய்யணும்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த காலை உணவு திட்டத்தை எந்த அளவுக்கு இழிவா பேச முடியுமோ பேசுறீங்க. எவ்வளவு ஒரு பிஜேபியில இருக்கக்கூடிய விமர்சகர்கள்லாம் எந்த அளவுக்கு மோசமா அதை பண்றீங்க. ஒரு சில அதாவது கேலி வீடியோக்காக ஒரு குழந்தைங்களோட சாப்பாட்டவா நீங்க குறை சொல்லுவீங்க? இன்னைக்கு எத்தனை விஷயம் இவ்வளவு நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்தோங்க. ஒரு விஷயம், அதாவது நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தனால மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கலையோ, காலை உணவு வந்து சரியா அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரலையோ, அப்படி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பெண் தொழிலாளர்கள், அதாவது அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல பெண்களினுடைய வேலை வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆனனால வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காலையில நேரத்துல எந்திரிச்சு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய வருமானத்தை ஈட்டுறதுக்காக அவங்க கிளம்ப போது கூட அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணவு பற்றாக்குறை, சரியா சமைச்சு கொடுக்க முடியல, இல்ல நைட் இருந்த உணவை காலையில கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுது. சோ அந்த மாதிரி இருந்த ஒரு நிலைப்பாட்டுல அவங்களுக்கான அந்த காலை உணவு நிறுத்தப்பட்டுட்டு வந்துருச்சு. சரியா குழந்தைங்க சாப்பிடாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை சரி கட்டுற வகையில காலை உணவு கிடைச்சா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கான அந்த மதிநுட்பம் நல்லா வேலை செய்யும், அவங்களுடைய நினைவாற்றல் பெருகும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கறத உணர்ந்து அவங்களுக்கான சத்து கிடைக்குங்கிறத யோசிச்சு இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு 20 லட்சம் குழந்தைகளுக்கு மேல மாணவ மாணவிகள் இன்னைக்கு காலையில சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா, அதுவும் சாதாரணமா இல்ல, இன்னைக்கு டயட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி நிபுணர்கள் எல்லாம் வச்சு என்னென்ன உணவு கொடுத்தா எந்தெந்த வகையில அந்த குழந்தைங்களுக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிற வகையில இன்னைக்கு அதை செஞ்சு இன்னைக்கு சொல்றாங்க. இதன் மூலமா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் நல்லா இருக்கு, அவங்க நல்லா மேக்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி இன்னைக்கு இப்படி இருந்தனால இன்னைக்கு இந்த குழந்தைங்களுடைய காலையில வரக்கூடிய ஸ்கூலுக்கு வரக்கூடிய அந்த டைமிங் வருகை பதிவுங்கிறது அப்ராக்சிமேஷனா 95% மேல இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த அளவுக்கான ஒரு நல்ல விஷயத்தை இந்த காலை உணவு திட்டம் கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதுலயும் உண்மையாலுமேங்க ஒரு வீட்டுல இருக்க அம்மா அப்பா பார்த்து சமைக்கிறத தாண்டி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சத்துணவுல வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த ஊழியர்களும் அந்த சமைக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப மனசார அவங்க சந்தோஷமா தான் சொன்னாங்க. சாம்பாரே வந்து எல்லா விஷயத்துக்கும் நாங்க சாம்பார் கொடுப்போம், அதுவும் கல்யாண சாம்பார் மாதிரி நாங்க பண்ணி கொடுக்குறோம்னா அது சந்தோஷத்துல ஒரு 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 என்ன சொல்ற ஒரு நெகிழ்ச்சியில சொன்ன வார்த்தை. அது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு நாங்க உண்மையா நேர்மையா எங்க குழந்தைங்களுக்கு நாங்க சமைச்சு கொடுக்குறோம், எங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நாங்க சமைச்சு கொடுக்குறோம், டெய்லி இந்த வெரைட்டிஸ்ல கொடுக்குறோம். முட்டையே மத்தியானம் வெறும் முட்டையா மட்டும் இல்ல, அது மசாலா முட்டை கிழங்கோட சேர்ந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான ரொம்ப வெரைட்டியா பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா சொல்லி இதனால இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இந்த ஊர்ல எல்லாம் பார்த்து பாராட்டுறாங்க, இவ்வளவு ஸ்டேட்ல இது ரீச் ஆயிருக்கு, இவ்வளவு கண்ட்ரில இது ரீச் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது, ஏன்னா இது யூகேல இல்ல, ஆஸ்திரேலியால இல்ல, இங்கிலாந்து இந்த மாதிரி இடத்துல இல்ல, ஆனா இந்தியால தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் இதை சாதிச்சு காமிச்சிருக்குன்னு இன்னைக்கு பெருமையோட பேசிட்டு இருந்தா, உடனே எங்க அண்ணன் சீமான் வந்து என்ன சொல்றாரு, இது ஒரு உப்மா கம்பெனிங்க,
என்ன ஒரு பேச்சு! ம். இதுல வந்து என்ன சொல்றீங்க? முதல்வர் என்ன படிச்சாரு? அத தாண்டி துணை முதல்வர் என்ன படிச்சாரு? என்னங்க இன்னைக்கு எதுவுமே படிக்கல அப்படின்னு சொன்ன கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான் இன்னைக்கு கல்வி கண் திறந்து வைத்தார். இத்தனை குழந்தைங்க போய் படிக்கிறதுக்கு அடித்தளமாக இருந்தார் அப்படின்னு பேசும்போது, அவர் மட்டும் எங்களுடைய பாட்டன், எங்களுடைய தாத்தா அப்படின்னு சொல்லி நீங்க முன்னிலை எடுத்து வச்சுக்கும் போது, இன்னைக்கு அதே ஒரு நிலைப்பாட்டுல இருந்து இன்னைக்கு மக்களுக்காக என்ன தேவை? மக்களுக்கான என்ன சேவை போய் சேரணும்? அதுவும் குறிப்பா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத இன்னைக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நிலையில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அதுவும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து வச்சு இன்னைக்கு இத்தனை குழந்தைங்க இவ்வளவு பாராட்டக்கூடிய வகையில, பெருமைப்படக்கூடிய வகையில இவ்வளவு சாதிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுல ஒரு பையன் எல்லாம் வந்து டாக்டர் ஆயிட்டு வந்து நிக்கும் போது எவ்வளவு பெரிய சக்சஸ் தெரியுங்களா? நீ எல்லாம் இந்த சாதி, நீ எல்லாம் வந்து தலையில பிறந்தவன் தான் இந்த மருத்துவ படிப்புக்கே லாக்கி, இல்லைன்னா கழுத்துல பிறந்தவன் தான் படிக்கணும்னு சொல்லும் போது, காலுக்கு கீழே பிறந்தவன் சூத்திரன்னு சொல்லக்கூடிய நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சு இந்த அளவுக்கு சாதிச்சு நாங்களும் மருத்துவம் பார்ப்போம், உங்களுக்கான எல்லா உதவிகளும் எங்கனாலையும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு அடித்தட்ட மக்களை மேல்மட்டம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது எந்த மாடலும் இல்லைங்க. எந்த இயக்கம் இதை சாதிக்கல. கண்டிப்பா ஆணித்தரமா சொல்ல முடியும், இது திராவிட மாடல் ஆட்சி தான். திராவிட இயக்கங்கள் தான் இதை சாதிச்சு காமிச்சிருக்கு. இதற்கு இது சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதை தாண்டி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஒரு நார்மல் வீடியோவா இருந்தாலும் இது இந்த நேரத்துல பதிவு பண்ணி ஆகணும். ஒரு வீடியோ பார்த்தா ஒரு பொண்ணு நல்லா கோட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா வந்து பிஜேபிக்கு ரொம்ப ஃபேவரா பேசுற மாதிரி பேசிட்டு அவங்க சொல்றாங்க, இது என்ன பெரிய ஆடியோ லஞ்சா, என்னமோ வந்து அந்த தொகுப்பாளர் இப்படி எல்லாம் சிரிக்கிறாங்க, இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி போடுறாங்க, இதை ஒரு தமிழ்நாடு முதல்வர் செய்வாருன்னு நாங்க நினைக்கவே இல்லை, இது என்ன பெரிய விஷயமா? ஆமாமா, இது பெரிய விஷயம் தான். இன்னைக்கு நீ பேசி இந்த அளவுக்கு பந்தாவா ஒரு வீடியோ போடல, உனக்கான இந்த சுதந்திரத்தை, பெண் சுதந்திரத்தை, உங்களுக்கான இந்த ஆடை சுதந்திரத்தை, அதை தாண்டி உங்களுக்கு இப்படி பேசக்கூடிய அந்த கல்விகளை கொடுத்ததே இந்த திராவிட இயக்கம் தான். தந்தை பெரியார் அப்படிங்கிற அந்த பெருங்கலவர் மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெண்கள் நீங்க எல்லாம் வந்து இந்த அளவுக்கு பேசியிருப்பீங்களா அப்படின்னு தெரியவே தெரியாதுமா. அதை தாண்டி உன்னோட ஆரிய மாடல் இருக்குல்ல, அவங்க எல்லாம் பெண்கள் வெளியே வரக்கூடாது, பெண்கள் இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், ஏன் பெண்கள் எல்லாம் எதுக்கு வெளியே எட்டி பாக்குறாங்க, ஏன் பெண்களுக்கு எதுக்கு படிப்பு, பெண்களுக்கு எதுக்கு வேலைன்னு கேட்ட போது அதெல்லாம் தாண்டி பெண் பிள்ளைனா இப்படி இருக்கணும், இந்த அளவுக்கு பேசணும், இந்த அளவுக்கு வரணும், ஏன் அரசியலுக்கே வரணும்னு சொல்லி நமக்கான ஓட்டுரிமையில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமையும் பெற்று கொடுத்தது இந்த திராவிட இயக்கம் தான். இதெல்லாம் தெரியாம என்ன பேச்சு பேசுறீங்க? ஏமா நீ இவ்வளவு பேசுறிய, இன்னைக்கு கல்வியில நாங்க சாதிச்சிருக்கோம், அதனால விழா எடுக்கிறோம், கொண்டாடுறோம். ஜிஎஸ்டின்னு சொல்லி இத்தனை நாள் போட்டு 8 வருஷமா மக்களினுடைய வரி பணத்துல என்னமோ வந்து அட்டைப்பூச்சி உரியற மாதிரி உறிஞ்சிட்டு இருந்தீங்க ரத்தத்தை. இன்னைக்கு திடீர்னு ஏதோ வரி குறைப்பு பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு சொல்லி 2.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து வருஷத்துக்கு மக்களுக்கு லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி என்னமோ இவங்களே முழுசா செஞ்ச மாதிரி மேல இருக்கக்கூடிய உங்க பிஜேபி அரசு ஏன் இந்த மோடிஜி அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க? இங்க இருக்கிற எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லாம், இங்க இருக்கிற ஒரு சிலர் நம்ம வானதிகா மாதிரி ஆளுங்க, இதுல பிஜேபியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் போய் மோடிஜிக்கு நன்றி சொல்லுங்க, மோடிஜினாலதான் இவ்வளவு வரி குறைஞ்சிருக்கு, இவ்வளவு காசு கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாம் பொய்யா அவ்வளவு மோசமா ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? இதுதான் வந்து உங்களுடைய சிறந்த ஒரு நாட்டுக்கான விஷயமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வரி குறைப்பு செஞ்சதுலயே மத்திய அரசினுடைய, அதாவது ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 28% தான். மாநில அரசினுடைய பங்கு அதுல 50% இருக்கு. அதுக்கெல்லாம் எங்க போறது? அதெல்லாம் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? நீங்க எல்லாம் பேசுறீங்க பாருங்களேன். அதாவது நான் இப்போ என்ன சொல்றேன்னா, நேர்மையான விஷயத்த ஒரு விமர்சனக்குள்ளாக்கும் போது அதற்கான தீர்வு என்னங்கிறது நம்ம யோசிக்கலாம். ஆனா ஒரு நல்ல தீர்வு கிடைச்சு இன்னைக்கு வெற்றி பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, அதுவும் அந்த குழந்தைங்களை பாராட்டக்கூடிய வகையில நடந்த இந்த சம்பவங்களை இவ்வளவு ஒரு மோசமா ஏன் சித்தரிக்கணும், இவ்வளவு ஒரு இழிவுபடுத்துற அளவுக்கு ஏன் நடத்தணும்? இப்ப இதுல இருந்து எனக்கு முழுமையா, எனக்கு தனிப்பட்ட முறையில என்ன தோணுதுன்னா, எதற்காக இவங்கெல்லாம் படிச்சு இவ்வளவு மேல வராங்க? இவங்கெல்லாம் மேல வந்துட்டா எங்களுக்கெல்லாம் யாரு சேவகம் பண்ணுவா? நீங்கெல்லாம் எப்படியா படிக்கலாம்? நீ எல்லாம் படிக்கவே கூடாதியா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதனாலதானே மும்மொழிங்கிறது இன்னைக்கு திணிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 3வது மொழிங்கிறது ஹிந்தியா இருந்தா எங்களால ஏத்துக்கவே முடியாது, எங்களுக்கு 2 மொழி போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி இன்னைக்கு என் பிள்ளைங்க எங்கெங்கெல்லாம் போகுதோ, எங்கெங்கெல்லாம் ஃபாரின் போகுதோ, அங்கெல்லாம் என்னென்ன மொழிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும், அந்த மொழியெல்லாம் கத்துக்கிட்டு வந்து அதெல்லாம் இன்னைக்கு எங்க முதல்வர் முன்னாடி பேசி காமிக்கும் போது அதுல கிடக்குற பெருமை இருக்குங்களே, அதுதான்
இன்னைக்கு உண்மையாலுமே டாப் லெவல்ல போயிட்டு இருக்கு. யார் என்ன குறை சொன்னாலும் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த மாநிலமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் நிறைய சொன்னாரு. அதுல ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு எங்கிட்ட 2 டிகிரி இருக்கு. நான் என்னோட துறையில ஏதாச்சும் ஒரு ரொம்ப ஹெவி காம்படிஷன்ஸ், ஏதாச்சும் எனக்கு ஒரு அடக்குமுறை ஏதாச்சும் ஒண்ணு இருந்து நான் வெளியே போனா கூட என்கிட்ட இருக்க அந்த 2 டிகிரியை வச்சு நான் எப்படியாச்சும் பொழைச்சுக்குவேன். இதுதாங்க, இதுதான் திராவிட இயக்கம் செஞ்சு கொடுத்தது, சொல்லி கொடுத்தது. அதாவது மீன் பிடிச்சு கொடுக்கல, மீன் பிடிக்க கத்து கொடுத்திருக்கிறாங்க. நீங்க எந்த ஒரு சூழ்நிலைக்கு போனாலும் பரவாயில்ல, உங்க கையில கல்வி ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ எப்படினாலும் பெரிய ஆளா வந்துடலாம் அப்படிங்கிற நம்ம முன்னோர் சொன்ன வார்த்தைய இன்னைக்கு முழுமையா எடுத்து காமிச்சிருக்கு. அதுதான் கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பாரதியார் சொன்னதை முழுமையா எடுத்து செஞ்சது இந்த திராவிட மாடல் ஆச்சு. அதனால நாங்க பாரதியார் பாட்டை சொல்றதுக்கும், பாரதியார் பாட்டை சொல்றதோடு இல்லாம செஞ்சு காமிச்ச எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்கு. அத திறம்பட செஞ்சுட்டு வராரு. அதுக்கு மேல இன்னுமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒண்ணும் புரியல. அதை சார்ந்து பிஜேபி கட்சியில இருக்கிறவங்களுக்கு உண்மையாலுமேங்க சொம்பு தூக்கலாம். அதுக்குன்னு இப்படி எல்லாம் சொம்பு தூக்க கூடாதுங்க. இப்படி போய் ஒரு நம்ம நம்ம மாநிலமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எஸ்எஸ்சி நிதி அதை அவங்க தர கிடையாது. அதை தாண்டி நம்மளுக்கான அந்த ஜிஎஸ்டி நிதி பகிர்வு அதையும் கொடுக்க கிடையாது. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க படிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 3வது மொழி ஒண்ணு திணிக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம பிள்ளைங்கள டாக்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த தடைகள் எல்லாம் இருந்த போதும் இதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு எப்படியாச்சும் நான் படிச்சு மேல வரணும்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் போராடி வரும்போது அரசு பள்ளி அப்படிங்கிறது ரொம்ப அலட்சியமாவும் ரொம்ப சாதாரணமாகவும் பார்க்கப்பட்ட அந்த சூழலை மாத்தி அரசு பள்ளி தான் இனி மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை தலை நிமிர்த்தக்கூடிய வகையில இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதைய செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்பவும் சொல்றேன், நீட்டு தான் பெரிய படிப்பா அப்படின்னு கேட்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன 2 படம் எடுத்துட்டா இவங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு அட்வைஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எல்லாம் எதுக்கு இதை பத்தி பேசுறீங்கன்னு வயித்தெரிச்சல் பொறாமப்படுறவங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில், எங்களுடைய முதல்வர் சொல்ற மாதிரி படிப்பு 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 ஒண்ணுனால தமிழ்நாடு எவ்வளவு பெரிய முற்போக்கு ஒரு மாநிலமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிதர்சனமா காமிச்சிட்டு இருக்கு. இந்த 50 வருஷம் வரலாற்றுல உண்மையாலுமே எல்லா மாநிலங்களையும் காட்டிலும் தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மை மாநிலமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட சித்தாந்தம் தான். இதுல இருந்து இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த அந்த கல்வி பாதை தான் இந்த அளவுக்கு கொண்டு போய் கோலோச்சி நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும், அதைய சாத்தியப்படுத்தி காமிச்ச நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியும் சொல்றேன். அதனால வயித்தெரிச்சல் பிடிச்சவங்க, அதை தாண்டி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் கவலைப்பட்டுட்டே இருங்க. நாங்க ஜெயிச்சு போய்கிட்டே இருப்போம். மேல 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 நாங்க ஏறி வரோம். மேல ஏறி ஏறி வரும்போதுதான் மேல பிறந்தவங்களை விட கீழிருந்து மேல வர்றவனுக்கு அறிவும் ஜாஸ்தி, அவங்களுக்கான வாழ்வாதாரமும் நிலையா இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுக்கும் முன் உதாரணமா காமிச்சிட்டே இருக்கு. ஆக ரொம்ப சிறப்பான ஒரு தரமான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு முதல்வரும் செஞ்சிருக்காரு, நம்ம மாணவ மாணவிகளும் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?